விஜய் சார் நான் தற்செயல மீட் பண்ணேன். சார் துப்பாக்கி 2 கூட பண்ணலாம் ஒரு ஃபியூச்சரில் அப்படின்ற மாதிரி நான் சும்மா பேசிட்டு இருந்தே சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் பாலிடிக்ஸ் என்ட்ரி அப்படின்னும் போது அவர் அந்த ஐடியா இன்னொருத்தர் பண்ண முடியாது, இன்னொருத்தர் பண்ண முடியாது. துப்பாக்கி 2ன்றது அது விஜய் சார் மட்டும்தான் பண்ண முடியும். துப்பாக்கி கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து அவனோட ஈகோ ட்ரிப் பண்ணி ஆரம்பிக்கிற ஒரு ஃபைட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபைட்டில் அவர் வேணும்னு அடி வாங்குவார். ஏன் வேணும்னு அடி வாங்குவார்னா, நீ வந்து உங்ககிட்ட அடி வாங்கி நான் சாகணும் அப்படின்னு அவன் விரும்பும்போது அவன் சிஸ்டருக்கு நடக்கிற ஃபைட்டில் வந்து பாஷா மாதிரி உள்ளே போன்னு தான் சொன்ன வேலைக்கு ஆகும். அம்மாக்காக ஃபைட் பண்ணுறான்னா அவன் மிருகமாக மாறணும். சிவண்ணா வந்து இங்கே கிளாப் பண்ணுறாங்கன்னும் போது எங்கேயும் ஒரு இடத்துல நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு பவுண்ட்ரி இருக்குல்ல. ஒரு இப்போ வந்து நமக்கு உபேந்திராவை பிடிக்குது, சிவண்ணாவை பிடிக்குது, நாகார்ஜுன். மதராஸ் வந்து ஒரு பெரிய ஸ்கேல். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தில் ஒரு பெரிய ஸ்கேல். இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒரு இது காமிப்பீங்கல்ல, ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி, அதுக்கும் இதுக்கும் பயங்கர வித்தியாசம். ஃபஸ்ட்டு அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இது ரியல் நிஜம். இது லான்ச்சிங் அதிசயா ஒன் வேர்ல்ட், அதிசயங்களின் ஆரம்பம். டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Joyalika's world's favorite jeweler diamond wedding collection by Pride. ஸோ இப்போ இந்த படம் நீங்கள் சிவகார்த்திகேயனோட அவருக்கு இந்த லைன் சொல்லும்போது அவர் எந்த ஸ்டேஜில் இருந்தார், எந்த படம் பண்ணிட்டு இருந்தார்? அப்போ வந்து அவர் வந்து மாவீரன் முன்னாடி இருந்தார். மாவீரன் வந்து நான் கமிட் பண்ணோன்னு ரிலீஸ் ஆச்சு. அந்த 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 ஷூட்டிங்கில் இருந்தார். அந்த ஷூட்டிங்கில் இருக்கார். ஸோ அதுதான் அவர் கொஞ்சம் முதல்ல ஒரு ஆக்ஷன் ஜோனுக்குள்ளே போன ஒரு படம். கரெக்டா? இல்லை, அதுக்கு முன்னாடி ஃபைட்டில் பண்ணியிருக்காரு. ஃபைட் பண்ணியிருக்க பட் அந்த கொஞ்சம் சீரியஸ் அந்த மாதிரி ஒரு ஜோனில் போனது அந்த மாவீரன் தான் நினைக்கிறேன். ஐ ரிமெம்பர். அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. மாவீரனில் ஒரு டைப் இருந்தது, அப்புறம் அமரன் ஒரு டைப் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு நீங்கள் கெஸ் பண்ணாத ஒரு லக்கியாக சில சமயம் நடக்கும்ல, அது அமரன் நடந்துச்சு இல்லையா? பிகாஸ் அது வந்து ரொம்பவே சிவகார்த்திகேயனை ஒரு ஆக்ஷன் ஹீரோவை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சு. ப்ளஸ் படமும் நல்லா போச்சு. ஸோ இட் வாஸ் அந்த மாதிரி ஒரு லக்கி ஆக்சிடென்ட் நடக்கும்போது இந்த படத்துக்கு எப்படி ஹெல்ப் ஆகும்? நீங்கள் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சரி நான் இந்த அளவுக்கு தான் ஒரு ஃபைட் வச்சுருந்தேன், பட் நான் இப்போ இந்த அளவுக்கு போகலாம், அந்த மாதிரிலாம் கால்குலேஷன் வருமா? இல்லை, நான் வந்து ராஜ்குமார் என்கிட்ட தான் ஒர்க் பண்ணார். ஸோ அவரை நான் அதுக்கப்புறம் மீட் பண்ணோன்னே நான் வந்துட்டு சொன்னேன், டேய் நீ அமரன் வந்து கமல் சாருக்கு ஹெல்ப் ஆச்சா தெரியல, சிவகார்த்திகேயன் ஹெல்ப் ஆச்சு, நீ எனக்கு தான்டா ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு. ஏன்னா இது வந்து மதராஸ் வந்து ஒரு பெரிய ஸ்கேல். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பிரம்மாண்டத்தில் ஒரு பெரிய ஸ்கேலு. ஸோ அதனால் நான் வந்து அந்த கணக்கு பார்க்காம செலவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எனக்கு அமரன் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து அமரன் வந்து பெரிய ஹெல்ப் ஆகிருக்கு. எப்பயுமே ப்ரீவியஸ் ஃபிலிம் வந்து அதோட இம்பேக்ட் அடுத்த படத்தில் இருக்கும். அது ஸோ பட் சிவகார்த்திகேயன் வந்து அந்த உங்ககிட்ட கமிட் ஆனப்போ நான் வந்து கொஞ்சம் இந்த காமெடியெல்லாம் விட்டுட்டு அவர் சொன்னார் அந்த மாதிரி? அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரி எதுவும் சொல்ல. ஸோ அவரோட அந்த ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ஏதாவது? கண்டிப்பாக இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, நான் என்ன புதுசு பண்ணாலும் அவங்களோட ஃபேன்ஸை நான் விட்டுற மாட்டேன்னு சொல்லி. அதுலேருந்து ஸ்லோ சேஞ்சஸ் தான் இருக்கும். ஓகே, அதுலேருந்து ஸ்லோ மெதுவாக தான் நான் கதைக்குள்ளே வரும். இல்லை ஃப்ரேம் ஒன்றுலே நான் வந்து இது எனக்கான படம் இல்லைன்ற மாதிரி நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாது. ஒரு மெதுவாக தான் வரும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் மெதுவாக என் கதைக்குள்ளே வந்திருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் தான் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் தீனா 2001 பண்ணுறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் உங்களுக்கு ஆயிடுச்சு. இந்த 25 வருஷத்தில் எனக்கு வேண்டிய ஒரு கதை, நான் வந்து இந்த ஹீரோ இமேஜ்லாம் மாட்டிக்காமல் நான் பண்ண போகிறேன், அது உங்களுக்கு அமையவே இல்லை. அதை நான் சொன்னேன், இந்த ஒரு குழந்தைங்க அந்த அனிமேஷன் விட்டுருங்க, அது எல்லாமே ரியல் தான், ஒரு கேரக்டர் தான். ஸோ அதுதான் நான் அந்த மாதிரி நினச்சேன். பட் நிறைய சின்ன சின்ன கதைகள்லாம் அந்த மாதிரி, பிகாஸ் உங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் நிறைய அந்த மாதிரி கண்டென்ட் படங்கள், இதுவும் கண்டென்ட் தான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த டேர்ம் இருக்குல்ல, அது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா டைரக்டர்ஸுக்கும் இருக்கும் சார். நீங்கள் என்ன எவ்வளோ பெரிய கமர்ஷியல் சண்டை போடுற ஒரு டைரக்டராக இருந்தாலும் சரி, அவனுக்கு வந்து நம்ம அழகாக முழுக்க ஒரு பலார்னு அரை கூட இல்லாமல் ஒரு படம் பண்ணணும்னு ஆசை தான் இருக்கும். அது நம்ம ஒரு பாதை நம்மளை நோக்கி போகுது இல்லை, அதுதான் பண்ணணும். அது கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நான் அதை சேஞ்ச். அந்த பாதையில் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கா? அது இன்ன வரைக்கும் வரல. அது இல்லை, நம்ம செலக்ட் பண்ணலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப நான்
ஐ திங்க் அன்னியன் போதுன்னு நினைக்கிறேன், தெரில கரெக்டாக தெரில. நான் டைரக்டர் சங்கர் கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, எனக்கும் வந்து சின்ன படம்லாம் பண்ணணும்னு ஆசை தான், பட் இப்போ வந்து என்னோட பேரை வந்து பிரம்மாண்டங்கிறத ஈக்குவலாக அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து என் பேர் அந்த படத்தில் இருக்குது, அவங்க உள்ளே வந்தால் அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடிசை இருக்குது, அந்த மாதிரி ஒரு லோக்கல் படம் பண்ணார் அப்படின்னா ஹீ வில் இது எதுக்கடா இந்த படத்துக்கு வந்தோம் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க அப்படின்னு. அந்த லாஜிக் கரெக்டாக? அது சார் இப்போ உதாரணத்துக்கு வந்து பைசைக்கிள் தீஃப் மாதிரி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக சொல்லலை, சொல்லுங்கள். அந்த மாதிரி படங்கள் ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே பிரம்மாண்டம் இருக்கும். படம் ஃபுல்லாக ஒரு சைக்கிள் தேடி போவோம், ஆனால் பார்த்தா கோடிக்கணக்கில் சைக்கிள் அங்கே அங்கே கொட்டி கிடக்கிற மாதிரி எல்லா ஷாட்டும் பிரம்மாண்டமாக தான் இருக்கும். பிரம்மாண்டத்தில் நல்ல ஒரு நல்ல அழகான கதைகளையும் சொல்லலாம். ஆனால் ஒரு கமர்ஷியல்னு உங்களை ஒரு ரூட்டு கூட்டு போயிட்ட பிறகு அதுலேருந்து உடச்சி வர்றதுக்கு நமக்கு ரொம்ப நெஞ்சு உறுதி இருக்கணும். இல்லை நான் இப்படி தான், அது மணி சார் மாதிரி சில பேருக்கு இல்லை நிறுத்து, நான் இதுலேருந்து வெளில வந்து வேற ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். அது சேலஞ்சு தான். அதில் ஜெயிச்சிட்டு அதோட சந்தோஷமே வேறு தான். அது நீங்கள் எப்படி இப்போ ஜெயிக்க போகிறீங்க? இல்லை விரைவில் ஒவ்வொரு படம் எனக்கு ஃபுல் நியூ ஃபேஸை வச்சு பண்ணணுன்னு ஆசை இருக்குது சார். உண்மையிலே வந்து எனக்கு என்னென்ன ஒரு பேய் படம் எடுக்கணும்னு ஆசை, ஒரு சாமி படம் எடுக்கணும்னு எனக்கு ஆசை. என்ன சொல்ல போனால் நான் அதுக்கெல்லாம் கதையை வச்சுருக்கேன். ஒரு சாமி படத்துக்கு ஒரு கதை வச்சுருக்கேன், ஒரு பேய் படத்துக்கு கதை இருக்குது, இன்னும் சொல்ல போனால் அடல்ட்ஸ் ஒன்லி ஃபில்மு, இது மாதிரி வெவ்வேறு டைப்பில் வந்து ரொம்ப ஹியூமராக தான் நான் சொல்கிறேன், ரொம்ப வல்கரா இல்லை அந்த மாதிரி. இல்லை நீங்கள் அது சொல்கிற போது எனக்கு இந்த கேரக்டர் ஞாபகம் வருது. ஸ்பைடரில் அந்த ஹீரோயின் ரிலேஷன்ஷிப்பில் அதில் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸுங்கிற இது வரும், அந்த இது வரும், அந்த கான்செப்ட் வரும். இப்போ ஒரு நான் என்ன கேட்குறேன்னா, அது வந்து இப்போது ஒரு பெரிய ஸ்டார் மகேஷ் பாபு மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வச்சு ஒரு படம் பண்ணும்போது, அதுவும் பைலிங்குவலாக பண்ணும்போது நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸில் யோசிக்கிறீங்கல்ல, நீங்கள் அது மனசில் இருக்கும்ல. ஸோ அவங்களுக்கு நடுவில் எனக்கு அந்த விஷயம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட் ஐம் டாக்கிங் அபவுட் த பிஸ்னஸ் ஆங்கிள். இப்போ நீங்கள் அந்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக ஒரு படம் பண்ணும்போது அது யோசிச்சிங்களா, இது வந்து அவங்க ஏற்றுப்பாங்களா? இல்லை, நம்ம அது ஃபுல்லாக ஒரு 4 பேரோட பண்ணும்போது எல்லாம் சமைச்சாலே ஆக்சுவலி சார் அது வந்து ஒரு ஃப்ரெண்டு லைஃப்பில் நடந்தது. அது இல்லை கூட நான் எல்லாம் நடக்கிற விஷயம் தான், அதை நான் சொல்ல. பட் நம்ம வந்து உலகத்தில் நடக்கிறத நம்ம வந்து ஃபில்ம் எல்லாமே படத்தில் காமிக்க முடியாது இல்லை, அதான் நான் கேட்குறேன். இல்லை அது வந்து என்னென்ன சார், வந்து ஒரு சின்னதான ஒரு ஷாக் ஆடியன்ஸுக்கு கொடுத்து அதை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். அது ஃபேமிலி ஆடியன்ஸுன்னு வரும்போது நமக்கு அட்டடா டே அப்படிங்கிற ஒரு சின்ன இது வரும். பட் எல்லா ஆங்கிலுமே நம்ம திங்க் பண்ணணும் தான். நீங்கள் வந்து நம்ம ஹாலிடே போது ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம், அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் வந்து பாக்யராஜோட டார்லிங் 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 சொன்னீங்க. அதோட ஸ்க்ரீன் பிளே பற்றி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு படத்தை ரசித்து பார்த்தாரு, மாச்சோ 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 மாச்சோன்னு போயிட்டே இருக்காரு. அது எப்படி அது உங்களுக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே ஆக்ஷன் மேலே ஒரு இதுவா? அது நம்ம வந்து நம்ம வளர்ந்த சூழ்நிலை சார். நம்ம வளர்ந்த சூழ்நிலையில் வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம ரஜினி ஃபேன்ஸு. ஒரு சினிமா இப்படி தான் ரசிக்கணும், இந்த புக்கு தான் படிக்கணும்னு எனக்கு தெரியாது. நம்ம படித்த புக்கே வந்து காமிக்ஸு, அது ஒரு அப்நார்மல் லைஃபு, ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு தான் நம்ம கதையே ஆரம்பிக்கும். அந்த மாதிரி படித்து அதுதான் ஃபில்ம்னு. இன்னொரு சைடு ஃபில்மில் நம்ம ரொம்ப நாள் வந்து பாலச்சந்திரன் சார், பாரதி ராஜா சார் படங்கள்லாம் நம்ம பார்க்குறதே கிடையாது. பட் நீங்கள் இந்த டார்லிங் டார்லிங் சொன்னீங்க, அதெல்லாம் இந்த மாதிரி யாரோட போய் பார்க்குறது பின்னாடி சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பின்னாடி சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்க்குறதுக்குள்ளே நமக்கு இதுதான் பிடிக்கும்னு நம்ம டேஸ்ட் உள்ளே அப்படியே இறங்கிடுச்சு. ஸோ நம்ம எதை நமக்கு பிடிக்குமோ அதை செய்யும்போது ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகுது. மிச்சதெல்லாம் நம்ம ரசிக்கிற வகையில் இருக்குது. ஆனால் டெஃபினட்டாக நான் அதை விட்டுற மாட்டேன். நமக்கு பிடிச்சி இந்த மாதிரியான ட்ராமாவும் நான் டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் பண்ணுவேன். இப்போது நீங்கள் ஸோ இந்த மாச்சோ படங்கள் பண்ணும்போது த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ். அண்ட் உங்களோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் நீங்கள் எதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த துப்பாக்கியில் பாம்பேயில் ஓடிட்டே ஒரு பண்ணுற சீனாக இருக்கட்டும். அந்த படத்தில் இந்த கடைசி ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஒரு ஷிப்பில் நடக்கும். வித்யுத் ஜம்வால் 2 பேரும் வந்து ஷிப்பில். ஸோ நீங்கள் வந்து ஹவு இன்வால்வ் ஆர் யூ ஆஸ் அ டைரக்டர் இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் பண்ணும்போது? நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் திரைக்கதையில் கப்பலில் நடக்கிறது அந்த டயலாக்ஸ் எல்லாம் எழுதுருவீங்க, பட் அந்த ஆக்ஷன்னு வரும்போது அதில் நீங்கள் எவ்வளோ இன்வால்வ்டாக இருப்பீங்க? இல்லை, ஆக்ஷன் நடக்கும்போது சார் நான் அப்படி சேர் போட்டு ஒரு நிமிஷம் அந்தாண்ட போக மாட்டேன். ஏன்னா
கொஞ்சம் விட்ட ஏன்னா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு சண்டையிலேருந்து வருவார். அங்கே வேறு லாங்குவேஜில் ஏதோ ஒரு சண்டை போட்டு நேராக வந்து செட்டில் இறங்குவாங்க. அப்போ நம்ம சொல்கிறத ஓரளவுக்கு தான் உள்ள வாங்கிக்குவாங்க. இப்போ வந்து எல்லாமே முன்னாடியே கோரியோகிராஃப் பண்ணி நம்மகிட்ட காட்டிடுறாங்க. ஒரு காலத்தில் அந்த டைம்லாம் நேராக வந்து அப்படியே இறங்குவாங்க. ஸோ வந்தவொடனே அவங்களுக்கு வந்து கதை மூடு தெரியாது. இது எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் வருதுன்னு நமக்கு தான் தெரியும். இது ஃபஸ்ட் ரீலா செகண்ட் ரீலா, ஃபஸ்ட் ரீலில் வர்ற சண்டை வேறு, செகண்ட் ரீலில் வர்ற இன்ட்ரோல் பிளாக் வேறு, கிளைமேக்ஸ் வேறு. இது எல்லாத்துக்குமே மூடு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம பக்கத்தில் இருக்கணும். ஹீரோ எந்த அளவுக்கு போகலாம், எந்த அளவுக்கு பண்ணலான்னு இருக்கும். நீங்கள் துப்பாக்கி கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து அவனோட ஈகோ ட்ரிப் பண்ணி ஆரம்பிக்கிற ஒரு ஃபைட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபைட்டில் அவர் வேணும்னே அடி வாங்குவார். ஏன் வேணும்னு அடி வாங்குவார்னா இதெல்லாம் நான் அது பண்ணும்போது இருக்குது. ஆடியன்ஸ் எவ்வளோ தூரம் அதை ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அவர் நினச்சிருந்தா 2 அடியில் அவனை நாக் அவுட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் வேணும்னே அடி வாங்குவார். ஏன் வேணும்னே அடி வாங்குறாருன்னா சுற்றி எல்லாம் கன் பாயிண்டில் இருக்காங்க. அவங்க கன்று ரிலாக்ஸ் ஆகணும். அவங்க கன்று ரிலாக்ஸ் ஆகணும்னா நம்மால் தாண்டா அடிக்கிறாரு, அவன் செம்ம அடி வாங்குறான்டா, இன்னும் 2 அடியில் செத்துருவான்டான்னு போது இவங்க கன்று ரிலாக்ஸ் ஆகும். அந்த ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் அவர் அடி வாங்கிட்டே இருக்காரு. ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவர் ஃபைட் பண்ண 3ஆவது அடியில் கன்னை பிடிங்கி அவனை பாயிண்ட் பண்ணிவிடுவார். இல்லைன்னா அவனுக்கு இப்படியே வச்சுட்டு இருப்பான். ஸோ அவனை ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு அடிக்க இவனுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாரு. அவர் கொடுத்துட்டு ஏன்னா இவன் ஈகோ ட்ரிப்பில் தான் ஃபைட்டுக்கு வந்தவன். ஒரு கட்டத்தில் சடனாக அந்த ஃபைட்டு உடனே முடிஞ்சிடும். அந்த ஃபைட்டு இப்படி போய் இப்படி முடிஞ்சிடும். அந்த ஃபைட்டு சடனாக இப்படி இறங்காது. இப்படி மேலே போயிட்டு சடனாக கன்னை பிடிங்கி அப்படி பாயிண்ட் பண்ணிட்டு வர அப்படியே எல்லாரும் லாக் ஆகிடுவானுங்க. லாக் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு பிரெயின் வேலை செய்யாது. ஏன்னா அவனுக்கு மூளை எல்லாமே ஆர்டர் வாங்கி தான் செய்யணும். அப்போ இப்போ சுடலாமல் வேணாமான்னு அவங்களுக்கு டவுட் ஆகிடுச்சு. இப்போ அவனுக்கு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கானுங்க. அப்போ அவன் வந்து கன்னை கீழே போடுறான்னு இவன் ஆர்டர் கொடுத்தோன்னா அவனுங்க செய்கிறானுங்க அப்படிங்கிறான். இதுக்கு நான் எங்கேயுமே மாஸ்டர் டிபெண்ட் ஆகி விடவே முடியாது. நம்மளே உட்காரணும். நம்ம உட்காந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் எவ்வளோ தூரத்துக்கு போகுது ஈவன் அந்த லீடு வரைக்குமே. இப்போ ஒரு வில்லன் வந்து ஒரு ஹீரோ வந்து நீ வந்து உங்ககிட்ட அடி வாங்கி நான் சாகணும் அப்படின்னு அவன் விரும்பும்போது அவன் அம்மாண்டா ஒன்றை கூட நான் கூட கொல்லக்கூடாது, அப்படியே அடித்து சாப்பிடிங்க தான் நினச்சேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது கூட இருக்கிற ஒருத்தன் வந்து இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து ஒரு ஸ்லீப்பர் செல்லு ஹெட் மாதிரி இருக்கிற ஒருத்தனை ஈகோ ட்ரிப் பண்ணால் அவன் எப்படி நீ சண்டை கூட்ட நான் வந்துடுவேன்டா நீ ஏன் சுடாமல் அவன் வந்து பண்ணான்னா அவன் ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் உன்னை விட நான் புத்திசாலிடான்னு அந்த வில்லன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால தான் உள்ளே வந்தோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஏன்னா அவன் இவனை பார்த்து சைக்காலஜிக்காக மிரண்டிருக்கான். நம்ம இவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருக்கும், நம்மளும் ஒருத்தன் காலி பண்ணிட்டானே அப்படின்னு அவன் மேலே இவனுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதை உடச்சி தான் ஆளுங்கிட்ட ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக தான் அவனை மிரட்டுறான். நான் ஒன்றை பாரு, நான் என் பிளான் என்ன தெரியுமான்னொன்னே அதில் அவர் வந்து ஐயோ நம்ம என்ன பண்ணுறதுன்னொன்னே இப்போ சுற்றி ஆளுங்கிட்ட நான் ப்ரூவ் பண்ணுறான். நான் இவனோட புத்திசாலி பாடுறா, நான் மிரட்டவனே இவன் மிரண்டுட்டான்டா அப்படின்னு சொல்லி இவன் மிரட்டுறான். அதை தான் அவன் பிடிச்சிட்டான். ஓ இவன் பாட்டு ஈகோ பெரிய ஆளுன்னு புத்திசாலி தன்னை விட பெரிய ஆளுன்னு ப்ரூவ் பண்ண நினைக்கிறான். அப்போ இவன்ட்டு இருக்குன்னா ஒன்று என்ன ஒத்த வாடானா இவன் வந்தே தீருவான் அப்படின்னு தான் அவர் பிளான் பண்ணார். ஸோ இந்த சீக்வன்ஸை நான் எங்கேயுமே வந்து ஒரு மாஸ்டர் டிபெண்ட் ஆக முடியாது. ஸோ ஃபுல்லாகவே உட்காந்து அந்த லெவல் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போது இது வந்து நீங்கள் இந்த லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கல்ல, பட் அந்த கத்தியில் அந்த காயின்ஸ் வச்சுட்டு அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்குல்ல, அது பயங்கர மாசாக இருக்கும்ல. ஸோ எந்த சண்டை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு லாஜிக் பார்த்து போகிற சண்டை, எந்த சண்டை வந்து அப்படியே விசில் பறக்க அந்த மாதிரி ஒரு சண்டை, அதுவும் நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க? அது எதுக்காக ஃபைட் பண்ணுறாருன்னு பொறுத்து இருக்குது சார். ஓகே, அதை நான் இப்போ சொல்லுவேன். வந்து இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக சண்டை போடுறாருன்னா அதில் நீங்கள் ஃபன்னு பண்ணலாம். இந்த அண்ணாமலை படத்தில் மாதிரி அவங்களே தூக்கி மேலே வைக்கிறாரு, அவங்க காலையை உதைக்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் சிஸ்டருக்கு நடக்கிற ஃபைட்டில் வந்து பாஷா மாதிரி உள்ளே போன்னு தான் சொன்னால் வேலைக்கு ஆகும். அம்மாக்காக ஃபைட் பண்ணுறான்னா அவன் மிருகமாக மாறணும். அதே மாதிரி பிகினிங்கில் இப்போ ஜேம்ஸ் பாண்டை கொல்றான் ஃபஸ்ட்டு அந்த கன்னில் தான் பார்த்துட்டு இருப்பான். அதில் சுடுவான், மிஸ் ஆகிட்டே. ஆனால் அவன் கிளைமேக்ஸில் பார்த்தா பீரங்கி வச்சு சாப்பரை துரத்துவான். ஏன்னா இந்த சாப்பரை நீங்கள் ஃபஸ்ட்லேயே துரத்திருந்தா அவன் செத்துருப்பாங்கடா நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. அந்த பிகினிங்க்குன்னு இருக்குது, எந்த ரீலில் ஃபைட்டுன்னு அது என்ன ஸ்கேலில் இருக்கும் அப்படின்னு. பிகினிங்லேயே மேசிவ் ஒன்று இருக்கலாம், அது வந்து ஆடியன்ஸை உட்கார வைக்க, இந்த படத்தோட ஸ்கேலை பாடுறான்னு அவனை உட்கார வைக்கிறதுக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எந்த லெவல் ஆஃப் ஃபைட்டு என்ன எமோஷனல் இருக்கணுங்கிறது அது ஸ்கிரிப்ட் அந்த மூடு தான் டிசைட் பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ரைட்டராக வந்தவர், ஸோ நீங்கள் நாவல்ஸ் எழுதியிருக்கீங்கல்ல, அதாவது சிறுகதைகள் எழுதியிருக்கீங்கல்ல, அதெல்லாம் என்ன மாதிரி கதைகள்? அது சும்மா சின்ன சின்ன கதைங்க சார். அது என்ன மாதிரி கதைகள்? அதாவது அது வந்து சார் அந்த டைம் வாழ்வியல் பற்றி. என்ன சார்? வாழ்வியல் பற்றி. ஆமாம், வாழ்வியல் பற்றி இருக்கும். அதெல்லாம் இப்போ படிக்கும்போது ஆடடா என்ன மாதிரி கதை எழுதிட்டோன்னு இல்லை, இதெல்லாம் ஒரு கதைன்னு வச்சுட்டு திட்டிடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அது எனக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஆச்சு. இப்போ ஒரு சிறுகதைங்கிறது ஒரு சீன் மாதிரி.
ஒரு சிறுகதைங்கிறது என்னென்ன, ஒரு சிறுகதைங்கிறது அந்த அதில் ஒரு பிகினிங் இருக்கணும், ஒரு இன்டர்வல் பிளாக் இருக்கணும், ஒரு கிளைமேக்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ இது எல்லா சீன்லையும் நான் கிரியேட் பண்ணும்போது எனக்கு அது வந்து ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஒரு சிறுகதை நீங்கள் அப்படியே ஆரம்பித்து முடிக்க முடியாது. சுஜாதா சார் மாதிரியான சிறுகதைகள் வந்து நமக்குலாம் அவர் தான் அந்த கமர்ஷியல் ரைட்டிங்கில் அவர் தான் நமக்கு குரு. அப்போ பிகினிங் ஸ்டேஜ். ஸோ அப்போ எண்டில் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று, அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததை பேட்டி போட்டுருவார். ஒரு 4 பேஜஸ் நீங்கள் படிப்பீங்க, அது கடைசி ஒரு வரியில் வந்து இது வரைக்கும் படித்தது அப்படியே பிரட்டி போகிற அந்த ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுப்பார். ஸோ ஒரு 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 கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனு, அந்த கேரக்டர்ஸ்க்கான ப்ராப்ளம், அந்த கேரக்டர்ஸ்க்கான முடிவு, இது எல்லாமே ஒரு 4 பேஜஸில் இருக்கணும். இதை நான் கிரியேட் பண்ணும்போது எனக்கு ஒரு சீனை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது எப்படிங்கிற அந்த ப்ராக்டிஸ் வந்து எனக்கு ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுறதுலையும் படிக்கிறதுலையும் எனக்கு கிடச்சிச்சு. பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுகதை வந்து ஒரு நாவலை விட ஒரு சிறுகதை எடுத்து படம் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிறாங்க. அது ஆமாம், கரெக்டு தான். அது ஒரு ஸ்பார்க் அடிக்கும் உங்களுக்கு. அடா நல்லா இருக்கேடா அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பிடிக்கும். இப்போ வந்து ஜெயமோகன் சார் வந்து இந்த கொரோனா டைமில் ஒரு 100 கதை எழுதினார். அதில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 கதை பயங்கரமான கதை. அதில் சிலதெல்லாம் செம்ம சினிமா எடுக்கலாம். அந்த மாதிரியான ஸ்கிரிப்டெல்லாம் இருக்குது. நீங்கள் அது வந்து உங்களுக்கு உங்கள் ஃபார்மேட்டில் இது அதில் வரலை. அது இது ஒரு படமாக எடுக்கலாமேடான்னு தோணுச்சு. அடடே இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் கரெக்டாக அந்த ஹைலைட்டாக இருக்கிற எல்லாமே எல்லா டைரக்டர்ஸ் ஆல்ரெடி அதை வாங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி நல்ல ஷார்ட் ஸ்டோரி ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். ஒரு படம் பண்ணும்போது ஒரு ஹீரோட இமேஜ், மாஸு, அவரோட ரசிகர்கள், அவங்களுக்காக ஒரு சீன் வைக்கணும், இந்த மாதிரிலாம் ஒரு சில தப்பிக்க முடியாத இதெல்லாம் இருக்குல்ல. ஒரு 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 இது இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஹீரோ கனவு கண்டார் அந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்க முடியாது. பிகாஸ் அதுலேயே ஏதாவது ஒரு கான்க்ரீட்டாக ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 ஃபார்மேட் இருக்கும்போது இவ்வளோ வருஷம் நீங்கள் கதை எழுதிட்டுருக்கீங்க, ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டுருக்கீங்க. இப்போ மதராசின்னு நீங்கள் உட்காடுறீங்க, இல்லை சிக்கந்தன்னு நீங்கள் உட்காடுறீங்க, ஒரு எங்கேயாவது ஒரு ஸ்டக் ஆகிடுவீங்களா? என்ன சரி நான் ஆரம்பத்தில் இது தான் பண்ணணும், அதுக்கப்புறம் இது தான் பண்ணணும், அதுக்கப்புறம் இது தான் பண்ணணும், அதை எப்படி நீங்கள் உடைப்பீங்கன்னு கேட்குறேன். இப்போ நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு அவுட்லைனாக ஃபார்ம் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம டெவலப் பண்ணிட்டு ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆகிடும். இது நமக்கு இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தேவைப்படும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு. அந்த டைமில் நின்றுட்டு இருக்கும்போது அதை திருப்பி யோசித்து ஐடியாஸ் வந்து, அப்புறம் நம்ம அசிஸ்டன்ஸுங்க அவங்களோட இன்புட் ஏதாவது, அவங்களோட ஒப்பீனியன் கேட்டு அதை இந்த மாதிரி சிமிலர் ப்ராப்ளம் வேறு படங்களில் ஏதாவது வந்திருக்கா, அவங்க அதை எப்படி டேக்கிள் பண்ணாங்க, நம்ம கதையில் என்ன மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது சில டைமில் அதை விட்டுட்டு ரிலாக்ஸாக வேறு எதை யோசிக்கும்போது சட்டுன்னு ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும். ஸோ அதை வச்சு மூவ் பண்ணுறது தான் அந்த மாதிரி. அது மாதிரி ஆனால் ஸ்ட்ரக் ஆகுறது ஆகும். அது மாதிரி அந்த மாதிரி அது மாதிரி டக்குன்னு நின்றுடும். பிகாஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சில ஃபார்முலா கொஞ்சம் கொடுத்தே ஆகணும். ஆமாம், அதை ரொம்ப மாற்ற முடியாதுன்றீங்க சொல்கிறீங்க. பட் ஓரளவுக்கு அந்த அந்த கேரக்டரை பொறுத்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. நம்ம வந்து வித்தியாசமாக இருக்கும் சார் அது. ஆனால் நமக்குள்ளே கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரேமுக்குள்ளே தான் நம்ம வித்தியாசம் பண்ண முடியும். நம்ம இந்த ஆக்ஷனில் இப்படி தான் இருக்கணும், ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வில்லன் அடித்து ஜெயிச்சிட்டான் அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. அதுக்குன்னு சில ஒரு விதிமுறைகள் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணி அந்த கேரக்டர் அவனோட கான்ஃப்ளிக்ட்டை நம்ம வித்தியாசமாக பண்ணிட்டோன்னா ஆக்ஷன் ஃபிலிம் டோட்டலாக வித்தியாசமாக வந்துடும். பட் நீங்கள் இப்போ ரமணா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பிகாஸ் அது வந்து விஜயகாந்த் கேரக்டர் சாவுறது வந்து முன்னாடி படங்களில் கூட பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஃபேமஸாக வைதேகி காத்திருந்தார், கடைசியில் வந்துட்டு அவர் சித்ரார் அந்த லவர்ஸ் யுனைட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம். ஸோ அது பெரிய இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு படம் எடுக்கும்போது ஒரு ஹீரோ வந்து எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் அவர் ஜெயிக்கணும் தானே பார்ப்பாங்க. பிகாஸ் அவர் பண்ணது வந்து நல்ல விஷயம். தட் இஸ் அவர் கொன்னவரெல்லாம் வந்து அவர் நல்லவங்க இல்லை. அந்த மாதிரி ஒரு ஹீரோ நீங்கள் வந்து கடைசியில் வந்து தூக்கு மாட்டி கொள்றீங்க. அந்த தாட் ப்ராசஸ் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். பிகாஸ் அது வந்து அவர் என்ன சொன்னார் முதல்ல அந்த அந்த கிளைமேக்ஸ் கேட்டப்போ? இல்லை, அவர் ஃபஸ்ட்டு அந்த கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் யோசிச்சாங்க தான். அவர் பட்டு ஓகேன்ட்டார். சுற்றி இருக்கிறவங்க வேணுமான்னாங்க. ப்ரொடியூசர் வந்து கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸ் பண்ணிக்கலாமான்னு இருந்தார். பட் அது எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது வந்து உமர் முக்தார் இது சார். உமர் முக்தார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் ஹேங் பண்ணுவாங்க அவரை. ஸோ அந்த கதையில் வந்து ஒருத்தர் ஹேங் பண்ணாலும் அந்த ஊரே இருக்குன்னு பிரேவ் ஹார்ட் மாதிரி ஃபில்ம். கிளைமேக்ஸில் ஹீரோ இறந்தாலுமே அது வந்து அது ஃபுல்லாக எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு எமோஷனல் ஒன்று வந்து உமர் முக்தார் வந்து எனக்கு பயங்கரமான நம்பிக்கை கொடுத்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் உமர் முக்தார் வந்து அவரும் ஒரு லீடராக இருப்பார்.
ஸோ அவரும் சின்ன பசங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துட்ருப்பார், குரான்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒன்று உமர் முக்தார் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. அது எப்போ பார்த்தீங்க நீங்கள்? ரொம்ப சின்ன வயசுலேயே பார்த்தது. அப்போ 50 கோடி செலவில் உருவாக்கப்பட்ட படம்னு போடுவாங்க. ஒரு பெரிய ஒரு ஊரில் பார்த்தீங்களா? அங்கே மட்டும் வந்துடுச்சா? இல்லை, அப்போ எல்லா ஊர்லேயும் வந்துட்டு இருந்தேன் சார். அதே பிரிண்ட் வந்து அப்புறம் பிரிண்ட் வந்து ஒரு 2 ஷோ போடும். அது என்னென்னா உலகின் மிக பிரம்மாண்டமான படம்னு சொல்லி போடுவாங்க. அப்புறம் ரொம்ப பரபரப்பான படம் இல்லை. ஆமாம். ஸோ அதில் பார்த்தப்போ ஒரு ஏஜ்டு பர்சன் வந்து அந்த மூடு பயங்கர. இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, இங்கே சென்னையில் அப்போ மெட்ராஸில் அலங்கார் தேட்டர்னு ஒன்று இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், இடிச்சிட்டாங்க சார். இடிச்சிட்டாங்க. இப்போ இங்கே ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் இது இருக்குன்னு இருக்கிறேன். அங்கே ஒரு கோல்டன் ஜூப்ளி ஏதோ பண்ணிச்சு அந்த படம். அவ்வளோ எல்லாரும் போய் பார்த்தாங்க. அது ஹிட், அது பிளாக் பஸ்டர்னா அப்படியே பிரம்மாண்டமான படம் சார். அப்புறம் அதில் போஸ்டர் உலகின் மிக பிரம்மாண்டமான படம் போடுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு சின்ன வயசில் 50 கோடி செலவில் எடுக்கப்பட்ட படம். இன்னைக்கு 50 கோடி ரூபா படிச்சு 50 கோடியில் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ட்ரெண்ட் எப்படி பார்க்குறீங்க? தட் இஸ் இப்போ ஜெயிலர், கூலி இந்த மாதிரி படங்களில் அண்ட் சில இன்னும் கொஞ்சம் படங்கள், வேட்டையனில் அமிதாப் பச்சன் வர்றாரு, இதில் வந்து நாகார்ஜுனா வர்றாரு, இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து கொண்டு வந்து இதனால் அந்தந்த ஸ்டேட்டோட ரசிகர்கள் வந்து பார்க்குற சான்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதா, இல்லை நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது இப்படின்னா இது ஒரு ஒரு இது இந்த மாதிரி படங்கள் நம்ம வந்து வேறு மாதிரி தான் ரசிக்கணும். இப்போ எப்படின்னா நம்ம வந்து நம்ம ஊர் ஸ்டார் நைட்ஸுக்கு திடீர்னு சிரஞ்சீவி சார் வருவார்ல, அப்போ வந்து ஆன்னு இருக்கும். இங்கே ஸ்டார் கிரிக்கெட்டில் திடீர்னு வந்து ராஜ்குமார் சார் யாரோ வரும்போது நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் பார்க்கணும். அதுக்குள்ளே ஒரு ஸ்டார் ஈவெண்ட்டு மாதிரி தான் நம்ம இதை பார்க்கணும். இது எந்த வகையில் நமக்கு பெரிய அளவில் ஹெல்ப்பாக இருக்குதுன்னா, நான் பார்க்குறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி தோணுதுன்னா, இப்போ வந்து ராஜ்குமார் சார் சிவானா வந்து இங்கே கிளாப் பண்ணுறாங்கன்னும் போது எங்கேயும் ஒரு இடத்துல நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பவுண்ட்ரி இருக்குல்ல, ஒரு ஹேட்டு ஏதோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சினிமா க்ளீன் பண்ணுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு பார்க்கும்போது. நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வந்து இப்போ வந்து நமக்கு உபேந்திராவை பிடிக்குது, சிவனாவை பிடிக்குது, நாகார்ஜுன் இங்கே நம்ம ரசிக்கிறோம். அவங்க வந்து நம்ம ஆடியோ ரிலீஸில் பேசுகிறாங்க, அமீர் கான் வந்து இங்கே பேசுகிறாரு. நம்ம பண்ணும்போது இது வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு வித்தியாசத்தை சினிமா ஒன்று சேர்க்குதோன்னு தான் நான் பார்க்குறேன். நான் இதை அமீர் கான் உங்களை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் அவர் அந்த 3 Idiots கேரக்டர் பண்ணார்னு சொன்னார். நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? ஆமாம். அவர் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபில்டரே கிடையாது, ஒன்று நல்லா இல்லைன்னா அப்படியே க்ளீனாக போயிட்டு இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க, கொஞ்சம் நாசுக்காலாம் சொல்ல மாட்டீங்க. அதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்கள் இன்னும் அப்படி தான் இருக்கீங்களா? இல்லை, அதுக்கு வந்து அவர் தான் காரணம். அதுக்கு அவர் காரணம்னும் போது அவர் வந்து அதை அந்தளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் கொடுப்பார். அப்புறம் அதேமாரி அதுக்கு வேல்யூவும் இருக்கும். நம்ம ஒன்று சொல்கிறோம் நமக்கு பிடிக்கல அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணுவார். அதே மாதிரி அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்மகிட்ட நல்லா இருக்குது, நம்ம சும்மானா நம்ம நினைக்கிறது ராங், ஆனால் நம்ம வேணான்னு சொல்கிறோம், நல்லா இல்லைன்னு சொல்கிறோன்னா நம்மளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். இது இப்படி தான், எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டார். அந்த டைரக்டர் போஸ்ட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பார், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பார். அது வந்து அவருக்குள்ள ஒன்று இருக்கும். அப்புறம் நம்ம பேசிக்காக கொஞ்சம் ஊர்லேருந்து வந்த ஒரு டைப்பு. ஸோ அதனால் வந்து இப்போ வீட்டிலலாம் கூட ஏதோ ஹோட்டலில் போய் சாப்பிட போகும்போது சும்மா வந்து நிற்பாங்க, எப்படி சார் இருக்குன்னு, என்னங்க நல்ல வேலை உப்பாக இருக்குன்னு. என் பொண்ணு வந்து கொஞ்சம் ஒரு நாசுக்கே கிடையாது அவங்களுக்கு. அவரே வந்து எவ்வளோ சந்தோஷமாக கேட்குறது, இப்படியே மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லுவீங்கன்னு. அப்புறம் தான் நமக்கே புரியும், இல்லைம்மா அவர் கேட்குறாரு, நான் உண்மை தானே சொல்ல முடியும் அப்படின்ற ஒன்று இருக்கும். அது ஒரு நேச்சராக கூட இருந்திருக்கலாம் நம்மளோடது. அந்த செல்ஃப் ஃபில்டர்லேயும் இது இருக்கா? பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணுறீங்க, அந்த படம் முடியுது, அந்த படத்தை பார்த்த அப்புறம் ஐயோ இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரலையே, அந்த மாதிரி தோணும் இருக்கா சில சமயம்? நான் ஃபஸ்ட்டு அந்த படம் முடிஞ்சோடனே நான் அப்படியே அதுலேருந்து கைண்டு இன்னொரு ஆளாக தான் பார்ப்பேன். நீங்கள் ஹிட்டு படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதுலேயே எனக்கு விமர்சனம் 100 இருக்கும். நம்ம ஹிட்டு தான் இருக்கும், ஆடியன்ஸ் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்போவே நம்ம அதுலேருந்து வெளில வந்தோடனே என்னடா அது இதை கரெக்டாக எடுத்துருக்கலாமே, இதோட கட் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் லென்த்து போயிட்டே இருக்குது, இந்த லென்த்து எவன் இதை சொல்லவே இல்லையாடா, இது பாரு இதோட இருக்கணும், இதை க்ளோஸ்அப் பாரு எவ்வளோ தப்பாக நடிச்சிருக்கான், இந்த இடத்துல பாரு மேக்கப் இங்கே வைக்கணும், அதை அங்கே வச்சுருக்காமன்னு அது தோணிக்கிட்டே தான் இருக்கும். அது நான் ஃபஸ்ட்டு அதை ஓனே பண்ண மாட்டேன். என்கிட்ட இருக்கிற குவாலிட்டி ஃபஸ்ட்டு அதுலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணிவிடுவேன். நான் 3rd பர்சனாக தான் பார்ப்பேன். அது ஒன்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட ஒப்படைச்சிக்கிட்டா அது அவனோட சொத்து. அப்போ நம்மளும் ஒரு ஆடியன்ஸாக இது பார்த்தா தான் நம்ம அதை 100% உண்மையை உணர முடியும். இப்போது நீங்கள் ஃபிலிம் லென்த் பற்றி பார்க்குறீங்கல்ல, சொன்னீங்கல்ல, இந்த சீன் கொஞ்சம் லாங்காக போயிடுச்சுன்னா, இப்போது
ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை ஒரு பிஆர் கை வந்து என்கிட்ட சொன்னார், என்னென்னா ஒரு படம் வந்து இன்றைய காலகட்டத்தில் 2.25 மணி நேரத்துக்கு மேலே தாண்ட வேணாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த தியேட்டரில் வந்து அந்த 2.25 மணி நேரம் படம்னா ஒரு 20 நிமிஷம் இன்டர்வல் கொடுத்து 2 hours 35 minutes கால்குலேட் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இன்டர்வல் கால்குலேஷனும் இருக்கிறதுனால ஸோ 2.25 மணி நேரம்னா ஒரு அளவுக்கு ஆடியன்ஸும் கொஞ்சம் பார்ப்பாங்க, பேஷண்ட்டாக பார்ப்பாங்க, ப்ளஸ் அந்த இன்டர்வல் இதுக்கும் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் இப்போ இந்த பெரிய ஹீரோஸ் படங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 3 hours போகுது இல்லை? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ வந்து சார் நீங்கள் சொல்கிறது ஒரு 10 yearsக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 2:20க்கு மேலே படம் பார்க்க மாட்டாங்க. 2 hours 10 minutesங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் 70 minutes 7 minutes இதுக்கு மேலே படம் வைக்காதீங்க, இறங்கும் ஆடியன்ஸ். பெரிய பெரிய படம்லாம் வந்துட்டு இருந்தது. அதான் அப்போ நான் சொல்கிறது வந்து துப்பாக்கி டைமில் வந்து ஸ்லீக்காக இருக்கணும் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பின்னாடி வர வர இப்போ இந்த வெப் சீரிஸ்லாம் வந்து இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ நம்ம 1 hour பார்க்குறோம். அது எங்கே அந்த மாற்றம் நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்வியூ நடக்குது, அதவே நம்ம வந்து 1 hour அப்படியே ரசித்து பார்க்குறோம். அப்புறம் வந்து ஒரு பிடிச்ச வெப் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 2 எபிசோடு ஒன்றா பார்க்குறோம், மொத்தம் 3.5 மணி நேரம் அப்படியே பார்க்குறோம். திருப்பி 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11 o'clock 12 o'clockலாம் பார்க்குறோம். எங்கேயோ அந்த டிவி வந்து நம்மளை அப்படி மாற்றிருச்சின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நல்லா சில படங்கள் வந்து அந்த கிரிப்பு இழந்துடும். அப்போ கூட ஆடியன்ஸ் உட்காராங்க, முன்னெல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. இப்போ வந்து 3 hours பார்க்குறாங்க, ரோலிங் டைட்டில் பார்க்குறாங்க, எண்டு கிரெடிட் ஏதாவது பார்க்குறாங்க. இதனுடைய விளைவு தான் நம்மளாவது விட்டுருங்க சார். நம்மளோட ரெஸ்ட்லெஸ்ஸானவங்க ஃபாரினர்ஸ் அவங்கெல்லாம் வந்து அவங்க இப்போ 3 hours பார்க்குறாங்களா? இப்போ அவதார் மாதிரி படங்கள் 3 hours மேலே ஒரு இது வேர்ல்டு வைடாகவே ஒரு மனநிலை சடனாக வந்துருச்சு. ஒரு 250 பார்க்கலாம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 3 hours மேலெலாம் சில படங்கள்லாம் வருது, நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ மதராஸ் எவ்வளோ லவ்ஸ்ரஃபா? இது வந்து 245 கிட்டத்தட்ட 245. ஸோ ஒரு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 3 hours நீங்கள்லாம் சேர்த்து அது கம்மி தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இப்போது நீங்கள் இது சொன்னீங்கள்ல அவதார்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இப்போ நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். இப்போது துப்பாக்கி கிளைமேக்ஸில் வந்து அந்த ஷிப்பு வெடிக்கும்ல, ஆமாம் சார். அப்போது இந்த கிராஃபிக்ஸ்க்கும் இப்போ அந்த மதராசி படத்தில் இந்த ஒரு இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒரு இது காமிப்பீங்கல்ல, ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி, அது என்னன்னு கரெக்டாக தெரியல, பட் அது படம் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பட் இது அதுக்கும் பயங்கர வித்தியாசம். பிகாஸ் இது ஸோ சொஃபிஸ்டிகேட்டட்ல. ஃபஸ்ட்டு அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இது ரியல் நிஜம், இது இட்ஸ் ரியல் பாம்பா. ஸோ என் கொஸ்டினை போச்சுன்னு நினைக்கிறேன். அது ஒரிஜினல் பாம், அது ஒரிஜினல் பாம் வச்சு ஃபுல்லாக வச்சு பிளாஸ்ட் பண்ணுது. நான் சிஜியில் என்ஹான்ஸ் பண்ணலான்னு நினச்சேன், பட் மாஸ்டர் வந்து இல்லை ரியலாக இல்லை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெடிச்சோன்னே அந்த அப்படி ஒரு பால் மாதிரி வந்து என்னடா அது விஎஃப்எக்ஸ் இப்படி இவ்வளோ இதோ பண்ணிட்டாங்களே பார்த்து நிஜமாக வச்சிருக்கீங்க. விஎஃப்எக்ஸ் வளர்ச்சி இருக்கு. அந்த விஎஃப்எக்ஸ் வளர்ச்சியை வச்சுட்டு உங்களுக்கு அந்த 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 நீங்கள் கொஞ்சம் அந்த சைஃபை ஜோன்லாம் கொஞ்சம் போயிருக்கீங்க. இந்த போதி தர்மன், 7ஆம் அறிவு, அந்த சூர்யாஷ், பட் அது சைஃபைன்னு சொல்ல முடியாது, மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரல் அந்த மாதிரி. பட் உங்களுக்கு நிஜமாவே இந்த லைக் இந்த ஜேம்ஸ் கேமரான் பண்ணுற மாதிரி ஒரு வேற்று உலகத்தில் போயிட்டு நம்ம ஒரு ஏதாவது அதெல்லாம் கொஞ்சம் பாசிபிளா? இங்கே பாசிபிள்னா படமா இல்லை ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கு? பாசிபிள். ஐ மீன் படமா சொல்கிறேன். நீங்கள் எனிவே பெரிய படம் தான் எடுக்கிறீங்க, பெரிய ஹீரோஸ் வச்சு அந்த மாதிரி எடுக்க முடியுமான்னு கேட்குறேன். கண்டிப்பாக எடுக்கலாம். ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா? கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த தாட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். அது ஏதோ ஒரு படம் கூட பார்த்தேன், கரெக்டாக என் ஞாபகம் இல்லை. அதில் வந்து இது சவுத் ஆஃப்ரிக்காவே இது ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஸ்பேஸ் ஷிப் வரும். ஸோ அப்போ வந்து அதில் டைலாகே வரும், ஏன் அமெரிக்காவில் தான் வரணும் எப்பயுமே, எங்கள் கண்ட்ரிலாம் வரக்கூடாதா அப்படின்னு ஒரு டைலாக் வரும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக ரசிப்பாங்க சார். அது எப்பயுமே இந்த நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்னு எடுக்கும்போது அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வெள்ளக்காரவங்க அவங்க ஃபாரின் ஃபிலிம்ஸில் தொடாத ஒரு ஆங்கிளில் தொட்டால் கண்டிப்பாக ரசிப்பாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் அயலான்னு ஒரு படம் பண்ணார், அதில் இந்த ஸ்பேஸ் க்ரீச்சர்லாம் வரா மாதிரி, அந்த மாதிரி ஒரு படம் லைக் அந்த படம் வந்து ஒரு சரியாக போகல. பட் வாட் யூ திங்க், இப்போ நான் உங்களை அனலைஸ் பண்ண சொல்ல, பட் நீங்கள் அந்த படத்தை எடுத்திருந்தால் வாட் யூ திங்க், அது வந்து அது இன்னும் கொஞ்சம் மாசாக பண்ணியிருப்பீங்களா? இல்லை எனக்கு தெரியல சார், பட் வந்து கண்டிப்பாக ஓடும் சார். அந்த மாதிரி படம் எடுக்கலாம். இப்போது எந்திரன் மாதிரி படங்கள் வந்து சடனாக நம்ம ஆடியன்ஸுக்கு ஒரு ஷாக்கிங்காக தானே இருந்துச்சு, நல்லா இருந்தது இல்லை அந்த மாதிரியான. பட் அது அதோட பேக்கேஜிங் பார்க்கணும், அது நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்கேஜிங் இருக்குது. ஆமாம் ஆமாம்.
பேக்கேஜிங்னா நீங்கள் வந்து ஹீரோ ஸ்டார் காஸ்டிங்காக சொல்கிறீங்களா? இல்லை ஸ்டார் காஸ்ட் சொல்கிறேன், அந்த பாட்டை சொல்கிறேன், அந்த இதை சொல்கிறேன், அது அவர் வந்து அந்த எமோஷன்ஸை சொல்கிறேன். ஸோ அது எல்லாமே நம்ம ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி இருக்குல்ல. லைக் இது ஒன்றும் நான் போயிட்டு வேற ஒரு மாதிரி இது பண்ணுறேங்கிற மாதிரி இல்லை. அது வேற இல்லை பண்ணலாம் சார். அது இருக்க இப்போ நமக்கு டெக்னாலஜி நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது. ஆனால் நம்ம அவங்க சொன்ன ஆங்கிளில் சொல்லக்கூடாது. ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் போனாங்க, மாட்டிக்கிட்டாங்க, எப்படி திரும்பி வந்தாங்க, அங்கே ஒரு பூச்சிக்கு ஒவ்வொருத்தவங்களா கொண்டுட்டு வந்துச்சு, இப்படி பூச்சி இந்த மாதிரி கான்செப்டில் போய் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுங்க, டே இந்த மாதிரி லட்சம் பார்த்துருக்கண்டான்றாங்க. நீங்கள் அதில் ஏதாவது ஒரு புதுசு பண்ணணும். புதுசு பண்ண கண்டிப்பாக ஓடும். அது வெகு சீக்கிரத்திலே கூட நடக்கலாம் அந்த மாதிரி ஒரு படங்கள். இதை பற்றி பேசலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு காலத்தில் கஜினிலலாம் பார்க்கலாம், ஒரு 5 பாட்டு இருக்கும். அந்த 5யும் வந்து ஃபுல்லாக ஒரு ஹிட் சவுண்ட் ட்ராக் ஹாரிஸ் ஜெயராஜ்து. 5 பாட்டும் ஃபுல்லாக காமிப்பீங்க. ஒரு ஈச் ஒவ்வொரு பாட்டும் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் போகும். ஸோ ஒரு படத்தில் வந்து ஒரு 25 மினிட்ஸோ ஒரு 30 மினிட்ஸோ பாட்டுக்காகவே ஒதுக்கப்பட்டு வரும்ல. இப்போ வந்து அது கொஞ்சம் மாறிடுச்சு நிறையா. அந்த வெறும் இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போவும் சார், இப்போவும் ஹிட்டு சாங்கு அது வேல்யூ இருக்கணும். அந்த ஹீரோ ஹீரோயின் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், லொக்கேஷன் கலர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த கதை அந்த ஃபாரின் லொக்கேஷன்லாம் போயிட்டு அல்ல ஃபாரின் லொக்கேஷன் கட்டவே போகக்கூடாது. நம்ம ஊருக்குள்ளேயே அழகான கதைகள், நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு யங் ஹீரோ ஹீரோயின் வச்சுக்கிட்டு நீங்கள் அழகாக கலர்ஃபுல்லாக பண்ணனா இன்றைக்கும் ரசிப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் 8 சாங் வச்சாலும் ரசிப்பாங்க. நான் அந்த ஹீரோ இன்ட்ரோ சாங் அது சொல்ல, இந்த நடுவில் வர ரொமான்டிக் அது ஒரு கதையை மூவ் பண்ணணும். கதையை ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. கதையை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபாரின் போனோம், திருப்பி வந்தோம், கதை திருப்பி ஆரம்பிச்சதுன்னு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா அவன் எத்தனை தடவை ஃப்ரீஸ் பண்ணுவீங்கன்னுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு கதை சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கஜினியில் வந்து ஒரு மாலை அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த சாங் ஆரம்பிக்கும் போது அவங்க அப்போ தான் மீட் பண்ணியிருப்பாங்க. சாங் முடிஞ்சோடனே அவங்க 2 நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடும், நல்ல ஃப்ரெண்ட்லி ஆகிடும். ஸோ அந்த டெவலப்மெண்ட் இருக்கணும் ஒரு சாங்கில். அப்படி இருந்தால் அவங்க நீங்கள் சாங்கும் நல்லாயிருக்கும், அதில் கதை ஓட்டமும் இருக்கும், கதை மூவ் ஆகணும். கதை மூவ் ஆகாமல் 2 பேர் லவ் பண்ணாங்க, கட்டு சாங்கு திருப்பி வந்து என்னாச்சுன்னு அடுத்த நாள் நம்ம பண்ணோன்னா அது வந்து கொஞ்சம் எவ்வளோ ஹிட்டு சாங்காக இருந்தாலும் தாங்காது. கதை மூவ் ஆகிக்கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கேபி சார் கிளைமேக்ஸ் சாங்காக இருக்கும். இன்றைக்கி நம்ம நினச்சி பார்க்க முடியுமா? கேள்வி நாயகனேன்னு ஒரு சாங்கு, அந்த சாங்கு ஹிட் இல்லைன்னா படமே ஹிட் இல்லை. அந்த சாங்கு ஹிட் ஆகணும், லிரிக்ஸ் சூப்பராக இருக்கணும். என்ன சார் கேள்வி நாயகனே என் கேள்விக்கு பதில் என்னையா அப்படின்றாரு. ஸோ அங்கே வந்து பிரிஞ்சு இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. ஒரு அம்மா பொண்ணு அப்பா பையனை லவ் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்ரீவித்யாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து ரிட்டர்ன் வரான். கிளைமேக்ஸ் இவங்க 2 பேரும் சேருவாங்களா மாட்டாங்களா நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது ட்விஸ்ட்டு வந்து அதில் புரிஞ்சு போன கணவரும் உள்ள வந்துட்டான். ஐயோ என்னடா அதுன்னு சாங் முடிஞ்சோன்னே கிளைமேக்ஸ் சாங் முடிஞ்சோன்னே படம் முடிஞ்சுது. இந்த இது நீங்கள் சொல்லணும் எவ்வளோ கஷ்டம் சார். லிரிக்கு சூப்பராக இருக்கணும், சாங் சூப்பர் டூப்பராக ஹிட் ஆகணும், அதை நீங்கள் நல்லா எடுக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க? மியூசிக் டேரக்டர் கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவர் வந்து ஒன்று போகும். ஸோ அவன் கிளைமேக்ஸில் வந்து அம்மாவும் கீழே பொண்ணு உட்காந்துருக்கா. யாரோட உட்காந்துருக்கா? பக்கத்தில் இருக்கிறவனோட உட்காந்துருக்கா. அவன் யாருன்னா இந்த பையன் கமலஹாசனோட அப்பா மேஜர் சுந்தரராஜன் சார். மேஜர் சுந்தரராஜனும் அவங்களும் உட்காந்துருக்காங்க. இவங்க வந்து இங்கே வந்து பையன் அம்மா இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் பாடிக்கிட்டே இருக்கும்போது இந்த பாட்டுக்கு கவுண்டருக்கு கீழேருந்து பாடிக்கிட்டே வந்து மேலே வருவா. இந்த பையன் அதில் கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு பாடிட்டு விடை எப்படி இனி விதி எப்படின்னு இவங்க கேள்வி கேட்க, பொண்ணு மேலே வந்து அம்மாவும் பொண்ணு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கிறாங்க லிரிக்கில். பையன் ஆட்டோமேட்டிக்காக போய் அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டான். ஸோ அம்மாவும் பொண்ணு சேர்ந்துட்டாங்க, அப்பாவும் பையன் ஒன்று சேர்ந்துட்டாங்க, இந்த கப்பல் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது ஒன்று வருது. என்னன்னு பார்த்தா ரஜினி சார் வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சாங்கில் கிளைமேக்ஸ் சொல்கிற கட்டம்லாம் வந்து ரொம்ப சேலஞ்சிங் இல்லை? அதை நீங்கள் பண்ண இது அது அதான் சார் சாங்கு ஹிட் ஆகணும். அந்த மாதிரி ட்ராமா இது மாதிரி நிறைய படம் இருக்குது சார். இது மாதிரி நிறைய படங்கள் அந்த காலத்து படங்கள்லாம் இருக்குது. இந்த எல்லா கிளைமேக்ஸ் சாங்கெல்லாம் பயங்கர ஹிட்டில் வந்து முடியும். பாரதிராஜ சார் பாடல் கூட ஒன்று இருக்குன்னு எனக்கு சட ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி ஒன்று முடிக்கும்போது எல்லார் கையிலையும் இருக்குது. அன்றைக்கி கண்ணதாசன் மாதிரி ஒரு லிரிசிஸ்ட் வரணும், எம்எஸ்வி மாதிரி ஒரு சாங் அமையணும். எல்லோரும் உட்காந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி பிளான் பண்ணுவாங்க. 10 நாள் கம்போசிங் நடக்குமா, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஒட்டி அதை எழுதி பாடி பார்த்து எல்லாருமே உட்காந்து அப்படி போகும்போது அந்த கிளைமேக்ஸ் வந்து அப்படி தூக்கும். ஏக் துஜே கேலியா சார், அது எண்டில் 2 பேரும் பாடி முடிஞ்சு தானே சூசைட் பண்ணிக்குவாங்க. அந்த சாங் ஹிட்டே ஆகி தீரணும். ஹிட் ஆனால் தான் படம் ஹிட்டுன்ற மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் அனிருத்தோட ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அவர்கிட்ட எப்படி
எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க? இல்லை சுச்சுவேஷன் சொல்லுவோம், என்ன மாதிரி சுச்சுவேஷன், எனக்கு எந்த மாதிரி பாட்டு வேணும்னு சொல்லுவீங்களா? ஆமாம் ஆமாம். எல்லார்ட்டையும் சொல்லும் போதும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு ப்ரீவியஸாக அவங்க பண்ண ஏதோ சாங்கோட மூடு, அந்த டெம்போ என்ன மாதிரி எனக்கு இந்த டெம்போவில் வேணும் அப்படின்னு. ஒருவேளை அந்த மியூசிக் டைரக்டர் அந்த டெம்போலே போடலைன்னா வேறு சாங்கை ரெஃபரன்ஸ் பண்ணி இந்த மூடில் வேணும்னு சொல்லுவோம். இவ்வளோ ஃபாஸ்ட்னஸ்ஸு இந்த லெவலில் இருக்கணும், மெலடி இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மூடில் சொல்லிவிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் அவங்க ஒரு டைமில் வச்சுட்டு ஏதாவது நமக்கு அனுப்புவாங்க. அதை நம்ம பிடிச்சி திருப்பி டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். இப்போது நீங்கள் இன்னொரு காம்பனண்ட் ஆஃப் கமர்ஷியல் ஃபிலிம்னு பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர். ஆமாம் சார். அது ரொம்பவே கஷ்டம். பிகாஸ் எல்லாருக்கும் தெரியும் கடைசியில் வந்து ஹீரோ கையில் வில்லன் சாவ போகிறான், இல்லை ஜெயிலுக்கு போக சம்திங் லைக் தட். அந்த வில்லன் ஜெயிக்க முடியாது. அந்த ஒரு கண்டிஷனை வச்சுட்டு ஒரு நல்ல வில்லனை டிஃபைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். கரெக்டா? ஸோ ஐ திங்க் யோர் பெஸ்ட் வில்லன் இஸ் அந்த சுடலை கேரக்டர், அந்த எஸ்ஜே சூர்யா பண்ணது. ஏன்னா அவர் பியூர் ஈவில். அவர் வந்து எங்கள் அம்மா செத்தாங்க, அதனால் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், அதனால் நான் சமுதாயத்து மேலே கோவப்பட்டேன், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அவர் பிறக்கும்போதே அவர் வந்து பியூர் ஈவில். அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து சூப்பர். ஏன்னா பிகாஸ் அவருக்கு வந்து மனசாட்சிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஹீ இஸ் ஜஸ்ட், அவர் வந்து நான் கார்ப்பரேட் கம்பெனி அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. அவர் ஜஸ்ட்டு ஒரு 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 ஈவில், அவ்வளோதான். அந்த ஒரு எதுக்குமே ஒரு அந்த கேரக்டர் நீங்கள் எப்படி யோசிச்சிங்க? இல்லை அது வந்து சார் பொதுவாகவே நமக்கு எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாது. அது இப்போ வந்து அதான் அந்த படத்துலேயே நான் சொல்லியிருப்பேன். நம்ம வந்து இப்போ ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு கூட்டமாக இருக்குன்னு வச்சிங்களேன். கூட்டமாக நிற்கு, ஆம்புலன்ஸ் நின்றுட்டுருக்கு அப்படின்னும் போது நம்ம மைண்டு இப்படி தலையை எடுத்து இப்படி பார்க்குதுன்னு வச்சிங்களேன். அப்போ நம்ம வந்து ஒரு கோர காட்சியை பார்க்குறதுக்கு மைண்டு ப்ரிப்பேர் ஆகிடும். அப்படியே கிராஸ் ஆகும்போது அங்கே ஒன்றும் இல்லை, ஒருத்தன் நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்கான்னா நமக்கு வந்து சார் ஒன்றும் இல்லையா அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம உள்ளே ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, ஒரு அக்கறைத்தன்மை ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் சொல்லிப்போ ஒரு ஊரெல்லாம் ஒரு பெரிய நோய் வருது அப்படின்னா எல்லாருக்கும் வருத்தமாக இருக்கும். நிச்சயமாக டாக்டருக்கு வருத்தமாக இருக்குமான்னா டாக்டருக்கு ஒரு சீசன் வரும்போது அவங்களுக்கு சின்ன ஹாப்பி தான் இருக்கும். அப்பா எல்லா சீசன் வந்துச்சுடாப்பா இனிமேல் களை கட்டும் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு சைடு அது இருக்குது அப்படின்றது. அது வந்து பர்சன்டேஜ் தான் மாறும். அது அந்த ஈவில் வந்து பர்சன்டேஜ் மாறும்போது சுடலை மாதிரியான நபர்கள் வெளில வருவாங்க. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஃபேமிலியிலே கூட இருப்பாங்க, சம்மந்தம் இல்லாமல் கோவப்படுவாங்க, சம்மந்தம் இல்லாமல் ஹர்ட் பண்ணுறது இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு டீச்சர் மட்டும் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுவான், ஏன்னு தெரியாது அப்படின்னு லைஃப்லேயே அவங்களுக்கு வந்து அது இருக்கும். அவங்களுக்குலாம் பவர் இல்லை அவங்கள அழிக்கிறதுக்கு கொள்றதுக்கு. இருந்ததுன்னா அவங்களாம் அந்த எக்ஷன் போயிருப்பாங்களோ அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற கற்பனை. இல்லை நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ மதராசி எடுக்கிறீங்க, அது டெஃபினட்டாக வில்லன் இருக்காங்க. இப்போ வந்து இப்போ வில்லன்னா ஆரம்பத்தில் இந்த சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் காலத்தில் இந்த பண்ணையார் அவங்கெல்லாம் வில்லனாக இருந்தாங்க. அப்புறம் வந்து சங்கர்லாம் கொண்டு வந்து பாலிட்டிஷியன்ஸ் அந்த மாதிரிலாம் வில்லன் ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ எல்லாரையுமே வில்லனாக காமிச்சாச்சு. தட் இஸ் போலீஸ்காரன் காமிச்சாச்சு, பாலிட்டிஷியனை காமிச்சாச்சு, லேண்ட் ஓனர்ஸ் காமிச்சாச்சு, கார்ப்பரேட் வில்லனை காமிச்சாச்சு. அந்த மாதிரி எல்லாருமே நம்ம வில்லனாக பார்த்தாச்சு. ஸோ எப்படி நம்ம புதுசாக வில்லன் கேரக்டர் யோசிக்கிறோம், அதுதான் நான் கிட்ட கேட்குறேன். அது நம்ம அந்த கதையோட களம் தானே சார். கதையோட களம் வரும்போது இப்போ பண்ணையாருன்னு வந்துட்டு இப்போ நம்பியார் அவர் நடித்த படம் எல்லாமே நம்பியார் வில்லனாக தான் நடிச்சிருக்காரு. ஆனால் படத்துக்கு கூட வித்தியாசம் இல்லைன்னா ஒரு தனித்தன்மையாக இவ்வளோ வருஷம் இருந்திருக்க மாட்டார்ல. ஸோ அதனால் ஈவிலில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஷேட்ஸ் இருக்குது நிறைய. அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, அவங்களோட நோக்கம் என்னங்கிறதுல அதை நம்ம புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம கதை புதுசாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வில்லன் தான் கதை, ஹீரோ கிடையாது கதை, வில்லன் தான் கதை. ஏன்னா ஹீரோ ஃபேஸ் பண்ண போகிற விஷயம் வந்து வில்லனை, அது ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை ஒரு சம்பவமாக இருக்கலாம், அவனோட கான்ஃப்ளிக்ட், ஹீரோவுக்கு என்ன சவாலாக இருக்குது, அந்த சவால் தான் கதை. அது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு கதை ஸ்ட்ராங் ஆகிடும். நீங்கள் பண்ண படங்கள்லேயே நீங்கள் நினச்ச ஒரு அவுட்புட்டுக்கு க்ளோசஸ்ட்டாக வந்த படம் எது? அந்த இன்னொரு வேணாம், நான் நினச்சதுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சொல்லலாம். துப்பாக்கி வந்து ஆல்மோஸ்ட் நான் நினச்ச அதே லெவல்லே வந்து சில படம் சர்ப்ரைஸே பண்ணும். எனக்கு துப்பாக்கி வந்து எனக்கே கொஞ்சம் ஆச்சரியப்படுத்த விஷயங்கள் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ், ரெண்டாவது வந்து மியூசிக் சைடு. இது ரெண்டுமே நான் எதிர்பார்க்காம எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்ச லாட்ரின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டோம். ஸோ பிஃபோர் விஜய் சார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிடுச்சு.
ஸோ ஆல்மோஸ்ட் ஸோ அந்த கேரக்டருக்கு தான் நான் செகண்ட் ஆஃப் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கேரக்டரோட மேனரிசம் எல்லாமே நான் பிடிச்சிட்டேன். ஸோ அவர்கிட்ட சொல்லும்போது இந்த டயலாக் எல்லாமே அவர் உள்ளே போய் அவர் வாய் வழி டயலாக் வரும்போது அதோட பவர் அப்படி வேறையாக இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு வந்து ஆடடாக ஆச்சு. எங்கேயுமே நம்ம நினச்ச கதையில் ஒரு 5 மார்க் 10 மார்க் இங்கே அடி வாங்கும், ஆனால் சர்ப்ரைஸஸ் சில மார்க்ஸ் வந்து விழுந்துடும். ஸோ டக்குன்னு அந்த மாதிரி வந்த படங்கள் வந்து எனக்கு சொல்ல ரொம்ப க்ளோஸாக இருந்தது. துப்பாக்கி சொல்லலாம், அப்புறம் ரமணா சொல்லலாம். ரமணாவும் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் சார், நமக்கு எவ்வளோ தூரம் ஃப்ரீடம் இருக்கோ, நம்மளை எவ்வளோ தூரம் நம்புகிறாங்களோ அந்தளவுக்கு அது வந்து க்ளோஸ் டு நம்ம ட்ரீம் போகும். நம்மளை எவ்வளோ தூரம் நம்மளை நான் சொல்கிறது வந்து ஒரு டைரக்டர் எவ்வளோ தூரம் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை பிலீவ் பண்ணலையே தப்பாக போனாங்களா, அப்போ வந்து அது வந்து அந்த நம்ம நினச்ச அந்த படத்துக்கு கொஞ்சம் அங்கே மாதிரி இங்கே மாதிரி எங்கேயோ போய் நிற்கும். ஸோ இப்போது வந்து ஒரு காலத்தில் ஒருத்தர் வந்து கமர்ஷியலாக நம்பர் 1 இப்போ ஒரு டைரக்டர் வந்து ஒரு 5 வருஷம் டாப்பில் இருக்கார். அப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு, அவர் வந்து ஒரு மக்கள் வந்து அவர் படங்களை பார்க்க ஆரம்பிக்கிறார். இவருதும் பார்க்குறாங்க, பட் இப்போ புது ஃப்ளேவராக ஒருத்தர் வர்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் வரும்போது நீங்கள் நிலச்சின்னு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் வரும்போது நிறைய புது டைரக்டர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? தட் இஸ் மக்கள் இப்போ இதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ மக்கள் வந்து இப்போ லோகேஷ் நல்லா வச்சுக்கிறீங்களா, இப்போ நிறைய வயலன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு இப்போ நெல்சன்னால் ஆல்ட்லினால் சேஞ்சஸ் நிறைய வந்திருக்குல்ல, நெல்சன் பிளாக் ஹியூமர் அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நம்மளும் கொஞ்சம் அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாமேன்னு போவீங்களா, இல்லை நம்மளுக்கு இந்த ஸ்டைல் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு நம்ம இந்த மாதிரியே போகலாம் அப்படின்னு போவீங்களா? இல்லை, நமக்கு இந்த ஸ்டைல் ஒர்க் அவுட் ஆகிருக்கு இதே தான் போகணுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஆடியன்ஸ் மாறிட்டு இருக்காங்க, ரசிக்கிற விதம் மாறிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி கிரியேட்டராக நம்மளை மாற்றிக்கணும். அப்புறம் வந்து இப்போ இதுதான் பேட்டர்ன் ஒரு டைரக்டர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெப்சீரிஸ் வருது, அது வந்து ஒரு வில்லன் கேரக்டரை உருவாக்குது. ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸோ இல்லை நார்கோஸோ வருதுன்னா அதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டீட்டெயிலாக இப்போ ஒரு ஹீரோ கேர்லி ஹேர் எடுத்துகிட்டு சைடு வாத்து எடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஹீரோவை நீங்கள் பார்க்கலாம், அவனோட வாக்கு ஸ்டைல் எல்லாம் வரும். இதுதான் அப்படியே பிரிஞ்சு போகுது, அப்படியே போகுது. இப்போது இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸோட இம்பேக்ட் நீங்கள் எங்கேயோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பாகுபலியில் இருக்கும். ஸோ அந்த இப்போ வந்து இது ஒரு சீசன் மாதிரி ஆரம்பிக்குது. இந்த ஒரு சீசனில் தான் இவங்கெல்லாம் அதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற ஆளாக இருக்காங்களே போல, இவங்களுக்குன்னு ஒரு பாணி வந்து அந்த சீசன் தான் உருவாக்குது. மக்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் டைரக்டர்ஸ் உருவாகிறாங்க. ஸோ இப்போ மக்கள் வந்து அதை பார்க்குறாங்கன்னும் போது அவங்க அந்த ஷேட்ஸு ஃபில்மை பார்க்குறாங்கன்னு அர்த்தம், அந்த மாதிரி சீரீஸ் பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அது வேர்ல்டு வைடாகவே அதே பேட்டர்ன் வருது. அதே மாதிரி வரும்போது அதுக்கு தகுந்த டைரக்டர்ஸு உருவாகிறாங்க, அதை அடாப்ட் பண்ணுற ஹீரோ. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹீரோஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். எல்லாமே ஏதாவது ஒரு கடத்தல் பண்ணுவாங்க, இல்லைங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு நியாயப்படுத்துற ஒரு குட்டி கதையை சொல்லிக்குவாங்க. அம்மா ஏதோ ஆசைப்பட்டாங்க, அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு ஒன்று வச்சுக்குவாங்க, ஆனால் பண்ணுறதெல்லாம் அநியாயமாக இருக்கும். ஸோ அது ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒன்று பார்த்துட்டாங்க, அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. ஆடியன்ஸ் இவங்க ரசிக்கிறாங்கன்னு தெரியும் போது அதே ஷேட்ஸில் கொடுக்கும்போது படங்கள் வருது. ஸோ நம்ம அதுலேருந்து என்ன பண்ணோம்னா மேக்ஸிமம் அதுலேருந்து என்ன நம்ம வேறையாக வரும். இது ஒரு சீசன் கிரியேட் ஆகிடுச்சு, இந்த சீசனுக்கு இருந்து வெளியில் பண்ணணுமா, நம்மளும் சீசன்லேருந்து இது மாதிரி பண்ணணுமா அப்படின்னா அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இருக்கணுமே ஒழிய நம்ம இந்த டைரக்டர்ஸோட படங்கள் இவங்களோட இம்பேக்ட்னு நம்ம இதோட ஆரிஜின் எங்கன்னு பார்க்கணும். ஸோ இந்த இதுலேருந்து தான் இதெல்லாம் வந்ததுன்னு போது அதில் என்னென்ன அவனுக்கு பிடிச்சிச்சு, என்னென்ன கேரக்டர் பிடிச்சதுன்னு நம்ம அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வித்தியாசமாக படும். இல்லைன்னா நம்ம அவங்கள அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும், அப்போ நல்லா இருக்காது, அது அவங்கள அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ ஜெனரேஷன் மாறுறது அது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? பிகாஸ் 25 years இஸ் அ லாங் டைம். இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் 24 வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து கொஞ்சம் ஃபேமிலிலாம் நிறைய தியேட்டருக்கு வந்திருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் தான் முதல் 2-3 நாள், ப்ளஸ் இந்த சோஷியல் மீடியா வேறு இருக்குது. அந்த படம் ஆரம்பித்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் சீன் செகண்ட் சீன் இப்படிங்கிறாங்க. ப்ளஸ் அப்போல்லாம் வந்து ஏன்னா அந்த இதெல்லாம் காசெல்லாம் போட்டாலும் தியேட்டர் ஸ்க்ரீனை பார்த்துட்டு தான் போடுவாங்க. இப்போ வந்து இப்படி பார்க்குறாங்க. ஸோ ஒரு 2 minutes மிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் திருப்பி அவங்க ஸ்க்ரீனுக்கு போகும்போது அவங்களுக்கு திடீர்னு வந்து என்னடா அது கண்டினியூட்டி இல்லைன்னா, பட் கண்டினியூட்டி ஏன் இல்லைன்னா அவங்க வந்து அந்த 2 minutes மிஸ் பண்ணதுனால இந்த மாதிரிலாம் மாறி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி மாறி இருக்கீங்க? இல்லை சரி, என்னன்னாலுமே சார் அவனை நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் உள்ளே அவனை செல்ஃபோனை பார்க்க வைக்கிறது வந்து நம்ம தான், நம்ம இடம் கொடுத்துட்டு அவங்க பார்த்துருவாங்க, அவ்வளோ என்கேஜாக. இதில் வந்து நான் அகைன் இப்போ எஸ்கே வர இடம் டெஃபினட்டாக வந்து
இன்ட்ரோனா தியேட்டர் பூரா செல்ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அவரோட இன்ட்ரோன்னு சொல்லிட்டு அதை ட்விட்டரில் போட்டுருவாங்க. அதுக்காக தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுப்பீங்களான்னு கேட்குறேன். அது சார் என்ன ஹீரோ, எவ்வளோ பெரிய ஹீரோ, எவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் இருந்தாலும் ஒரு நாள் 2 நாள் தான். தேர்ட் டேலேருந்து படத்தில் என்ன அந்த ஃபஸ்ட்டு சாங்கை விட்டுரு, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவன் என்ன பண்ணான், அதை பாரு, அதுதான் மெயின். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஷோவில் வந்து ஒரு 10% இருப்பான். அந்த மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஃபேன்ஸுங்க ஒன்று கத்திக்கிட்டு அவங்க தூள்டா அப்படின்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த 10% தெளிவாக இருப்பான். அவன் தான் அடுத்தடுத்த ஷோவில் ஜாஸ்தியாகவும் இவன் கத்துறவங்கலாம் குறைஞ்சிட்டே வருவான். நம்ம அவங்கள தான் டார்கெட் பண்ணணும். இவங்களை நம்ம இது ஒரு செலிப்ரேஷன், அவ்வளோதான். இவங்களுக்காக ஒரு ஃபியூ சீன்ஸ் வச்சுட்டா கண்டிப்பாக இருக்கணும். இவங்களும் முக்கியம். ஆனால் நம்ம இவங்களே ஃபுல்லாக கத்திட்டு இருப்பாங்க. ஆனால் விஷயம் இருந்தால் தான் அவங்க ரசிப்பாங்க. இல்லைன்னா அவங்க வந்து வெறுமனை கத்துற படத்தை அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணணும், அவங்கள என்டர்டெயின் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சித்தாரே ஜமீன் பரில் ஆமீர் கானை சந்திச்சிங்க, 2 பேரும் கஜினி 2 பற்றி பேசிட்டீங்கன்னு ஒரே நியூஸ் வந்தது. அது என்ன ப்ளஸ் துப்பாக்கிக்கு வேறு சீக்வல் அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஐடியாஸ் இருக்கா இல்லையா? நான் பாம்பேல இருந்தப்போ ஒரு நாள் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாரு. அதுக்கு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சேன். அப்போ வந்து இந்த மெசேஜ் போயிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு இதாக நான் சொன்னேன், சார் நான் பாம்பேல தான் இருக்கேன், பாம்பே வந்தால் மீட் பண்ணலான்னாரு. சார் நான் பாம்பேல தான் சார் இருக்கேன். அப்படியே நம்ம உடனே இந்த ஸ்டுடியோவுக்கு வாங்க, நான் அங்கே தான் ஷூட்டிங்கில் இருக்கேன்னு. சரி, நான் அப்படியே நேராக போய் அவரை ஷூட்டிங் பார்த்தப்போ அந்த ஷூட்டிங்கில் இருந்தார். ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சும்மா இப்படி பண்ணலாம், ஏதோ ஒரு ஐடியா இருந்தால் நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக பேசினது தான். அது அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னொரு படம் என்ன சொன்னீங்க? அது துப்பாக்கி. அது வந்து என்னென்னா ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஜய் சார் நான் தற்செயலாக மீட் பண்ணேன். அப்போ மீட் பண்ணப்போ நம்ம வந்து சார் துப்பாக்கி 2 கூட பண்ணலாம் ஒரு ஃப்யூச்சரில் அப்படின்ற மாதிரி நான் சும்மா பேசிட்டு இருந்த மாதிரி சொன்னேன். பட் அதுக்கப்புறம் அவர் இது வந்து நான் அந்த பாலிடிக்ஸ் என்ட்ரிக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் அவர் பாலிடிக்ஸ் என்ட்ரி அப்படின்னும் போது அவர் இனிமேல் ஃபுல்லாக அவருடைய பாதை இனிமே. ஆனால் அந்த ஐடியா இன்னொருத்தர் பண்ண முடியாது. அவர் வந்து துப்பாக்கி 2ன்றது அது விஜய் சார் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? இப்போதைக்கு இதுதான் இருக்குது. ஸோ இன்னும் 2-3 ஐடியாஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஏதோ ஒன்று டெவலப் பண்ணி எடுத்து போகணும். இப்போ முழுக்க இது இதோட ஃபைனல், இதுதான் அந்த ஆர்வத்தில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நைஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டிங் 25 years அடுத்த வருஷம். ஆமாம். ஸோ அண்ட் நீங்கள் இன்னும் டாப்பில் இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் அந்த இண்டிவிஜுவல் படங்களை மீறி ஒருத்தர் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு இப்போ ஏஆர் முருகதாஸ்னா ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. அவர் என்ன பண்ண போகிறாரு, அவர் என்ன மாதிரி படம் இருக்குது, யார் அவரோட இருக்க மாதிரி எல்லா டாப் ஹீரோஸும் உங்களோட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஸ்டில் பவர். அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் பவருங்கிறது கொஞ்சம் முக்கியமான விஷயம். அண்ட் பேர் பவர். ஸோ அது இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் மத்ராசி. தேங்க்யூ. லான்ச்சிங் அதிசயா ஒன் வேர்ல்ட், அதிசயங்களின் ஆரம்பம். டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Joyalukas, world's favorite jeweler, diamond wedding collection by Pride.